கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆகவே கடந்த முறை நாங்கள் பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானோட உதவியோடு இந்த கடைசி காலத்திலே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சபை நடத்துகிற தலைவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழே தான் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆவியானவர் தொடர்ந்தும் நம்மோடு இடைப்படுவாராக. ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்கு காது இருக்குதான், ஆனால் நாம் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? அதுதான் முக்கியம். அப்போ அதுதான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அப்போ பாருங்கள், நாங்கள் பார்த்தோம் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேணும் என்று சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ யாருக்கு ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே நடக்க போகிற காரியங்களை யாருக்கு அதை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், யார் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை அவர் எச்சரித்து அவர்களை நடத்துவார் என்று சொல்லி தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ அதற்காகத்தான் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேணும் என்று சொல்லி பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது அந்த ஐக்கியம் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று கிறிஸ்து என்னிடத்தில் எப்படியான ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ இதுவரைக்கும் நாம் நினைத்த ஐக்கியத்தோடு தான் நாம் கிறிஸ்துவை நாம் ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தோம். இப்போ நாம் கற்றுக்கொண்டோம் எப்படி என்றால், ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படியான ஒரு ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அப்படியான ஐக்கியத்துக்கு நம்மை அவர் கூப்பிடுகிறார். அப்போ அந்த ஐக்கியத்தோடு இருந்தால்தான் கிறிஸ்துவின் இருதய துடிப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறதை குறித்து கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அந்த காரியத்தை நம்மோடு இடைப்படுவார். அதான் நான் சொல்லுகிறேன், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்னென்று பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ இன்றைக்கும் இந்த காலத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமா? கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நாம் வந்திருக்கிறோமா அல்லது வர விருப்பமாக இருக்கிறோமா? அப்போ இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்து நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பல காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதான் நாங்கள் பார்க்குறோம் எரேமியாவில் சொல்லப்பட்ட காரியத்தை. அதான் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறதாம், ஒன்றுக்கும் உதவாமல் போன அந்த கச்சையை போல நாம் இருக்கிறோம். அப்போ நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் கிறிஸ்துவோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அப்படியான ஐக்கியத்தை அவர் என்ன சொல்லுகிறாராம், ஒன்றுக்கும் உதவாமல் போன கச்சையை போல இருப்பார்கள் என்று சொல்லி. அப்போ அந்த நிலைமைக்கு நாம் இருக்கக்கூடாது. அப்போ அதனால தான் ஆவியானுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நம்முடைய கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சரி செய்ய வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த ஐக்கியம் பாருங்கள், அப்போ கிறிஸ்து எப்படியான ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ நம்முடைய ஐக்கியம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக பல காரியத்தை நாம் செய்கிறோம். இப்போ ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். பல காரியத்தை கிறிஸ்துவுக்காக நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் பார்க்க முடியலை. கிறிஸ்து நம்மிடத்தை எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி, கிறிஸ்து நம்மிடத்தை எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்கள், கிறிஸ்து எதிர்பார்க்கிற மன திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. அப்போ கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நம்ம என்ன சொல்லுகிறாங்க, தொடர்ந்து நாம் இப்படியான ஐக்கியத்தில் இருப்போமா இருந்தால், அதாவது நாம் நினைக்கிறபடி ஒரு ஐக்கியத்தோடு இருப்போமா இருந்தால், காலப்போக்கில் ஒன்றுக்கும் உதவாமல் போன கட்சியை போல் நாம் இருப்போம். அப்போ இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் பார்த்த கிறிஸ்துவின் வார்த்தை மீது எந்த வாஞ்சையும் அவங்களுக்கு இருக்காது. அதை கேட்க மாட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தை. அது என்ன அர்த்தம் என்றால், ஒன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் கட்ட மாட்டார்கள். அதான் பாருங்கள், நல்ல ஒரு வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், நல்ல ஒரு வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்கள், கண்மலை, அதாவது மலை மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ யார் என்று பார்த்தீங்கன்னா,
நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, அதான் நாங்கள் பார்க்குறோம் எரேமியாவில், என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள். அதாவது விருப்பம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் விருப்பம் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய வீட்டை, தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய ஊழியத்தை, தங்களுடைய சபையை கட்ட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஊழியம் செய்தா காணும் என்று சொல்லி இன்றைக்கு பல பேர் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. எஜமான் சொல்லுகிற ஊழியத்தை செய்யத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது எஜமான் பாருங்க, பல பேரை பலவிதமான ஊழியங்களுக்காக பயன்படுத்துகிறார். பேதுருவை நாங்கள் பார்க்கும்போது யூதர்கள் மத்தியிலே அவரை பயன்படுத்தினார், யூதர்கள் மத்தியிலே. ஆனால் பவுலை பார்க்கும்போது புறஜாதிகள் மத்தியிலே அங்கே பவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதே போலத்தான் பல பேரை பலவிதமான இடங்களுக்கும் பலவிதமான காரியங்களுக்கும் கர்த்தர் அந்த ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார். ஏதோ ஒரு ஊழியத்தை செய்து போவோம் என்று அல்ல, நாம் செய்கிற ஊழியம் எஜமானன், அதாவது பரலோகம் சொல்லி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதை தான் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் கனம் பண்ணுவார். அப்படியான ஊழியக்காரனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி யோவானிலே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால், பிதா என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு நாம் அந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றும் போது பிதாவானவர் நம்மை கனம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே நாம் தியானித்தோம். அப்போ இதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால், பிதாவின் சித்தத்தை செய்கிறவளாக நாம் காணப்பட வேண்டும். அதான் நாம் பார்த்தீங்கன்னா நம்மிடத்தில் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு என்ன தேவை என்றால், கிறிஸ்துவோடு அவர் எதிர்பார்க்கிற ஐக்கியத்தோடு நாம் அவரை கிட்டி சேர வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கண்டா, தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் ஒப்பிடுவேன். அவன் எங்கே அந்த வீட்டை கட்டுகிறானாம்? கண்மலை மேல் தன் வீட்டை கட்டுகிறான். அதான் முக்கியம். அப்போ இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பமோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, நம்முடைய சபையோ பாருங்கள் எங்கே கட்டப்பட வேண்டும் என்றால் கண்மலை மேல், கர்த்தருடைய வார்த்தைப்படி அது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தான் பாருங்கள் பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது புது காரியம் என்னென்று சொன்னால், கிறிஸ்து விரும்புகிறபடி நான் ஐக்கியப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதான் முக்கியம். பாருங்கள், அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால் கிறிஸ்து எப்படியான ஐக்கியத்தை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஸோ அப்படியான ஐக்கியத்தை நான் செய்வதற்கு, அப்படி கிறிஸ்துவோடு அப்படியான ஐக்கியத்தை நான் உருவாக்குவதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? அப்போ அதையும் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஸோ அந்த காரியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் இதை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை தயவு செய்து என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். பாருங்கள், நாம் ஏன் முக்கியம்னு சொன்னால், நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிப்பது மிகவும் நல்லது. என்ன, நாம் வாசிக்கும்போது நமக்கு சில காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையை வாசித்து கொண்டு வரும்போது நமக்கென்று ஒரு செய்தியை கர்த்தர் அந்த வார்த்தையில் வைத்திருப்பார். நம்ம ஒரு பக்கம் பிரசங்கம் கேட்குறோம் தான், ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கென்று ஒரு செய்தியை கர்த்தர் நான் வாசிக்கும் போது கர்த்தரினோடு பேசுவார். அதனால தான் நாம் அந்த வார்த்தை எடுத்து நாம் வாசிக்கிறது நல்லது. பாருங்கள், அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே 3 விதமான காரியத்தை அவர் இங்கே செய்கிறத நாங்கள் வாசிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்கள், அவர் என்ன செய்கிறார்? பாருங்கள், 3 காரியத்தை அவர் செய்கிறார். ஒன்று அவர் என்ன செய்கிறாராம்? ஜனங்களை அனுப்பி விடுகிறார். எதற்காக ஜனங்களை அனுப்பி விடுகிறார் என்றால், 2வது ஜெபம் பண்ணுவதற்காக. அப்போ ஜெபம் பண்ண அவர் என்ன செய்கிறார்? எங்கே போகிறார் என்றால் மலை மேல் அவர் ஏறுகிறார். அப்போ ஜெபம் பண்ணி ஏறிட்டு 3வது அந்த மலையிலே அவர் ஏறிப்போன அந்த மலையிலே அவர் தனிமையாக இருக்கிறார். அப்போ 3 காரியத்தை இங்கே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் செயல்முறையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்து விரும்புகிறபடி நான் எப்படியான ஐக்கியத்தை நான் ஏற்படுத்த வேணும் என்றால் அதுக்கு நான் என்ன செய்ய வேணும் என்றால், கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு அவர் காட்டுகிறார் எப்படி அவர் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி. அப்போ அதனால் தான் பார்த்தீங்கன்னா முதலாவது அவங்க சொல்லப்படும் ஜனங்களை யாரும் அனுப்பி விடுகிறார். அப்போ ஏன் ஆண்டவர் நான் மலைக்கு வர வேணும் என்று சொல்லி, ஏன் நான் மலைக்கு போக வேணும் என்று கர்த்தர் ஏன் விரும்புகிறார், ஏன் அதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அதை நான் உங்களுக்கு காட்டிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். அப்போதுதான் இந்த செய்தியின் காரியத்தை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள முடியும். ஸோ என்னோடு கூட எசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிப்போமாக. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு
மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள், எவ்வளோ தீர்க்கதரிசனத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்கள், வார்த்தை எப்படி துவங்குறதுன்னா கடைசி நாட்களில். அப்போ நாம் வாழ்கிற இந்த காலம் பார்த்திங்கன்னா கடைசி நாட்கள், அதான் நாங்கள் வடிவாக நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி பாருங்கள், எல்லாம் உலகத்திலே நடந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் என்னென்ன தீர்க்கதரிசனமாய் சொன்னாரோ, வேதத்தில் என்னென்ன காரியங்கள் கடைசி காலத்திலே நடக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டதோ, அந்த காரியங்கள் நம்முடைய கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறதா. நம்முடைய சந்ததியின் காலத்திலே பாருங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு வருகிறது. பாருங்க, அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தப்படுத்துகிறது, அவனுடைய ஆளுகைக்கு இந்த உலகம் ஆயத்தப்படுத்துகிற. அப்போ அதுக்கேற்ற விதத்திலே கர்த்தருடைய வார்த்தையும் நிறைவேறி கொண்டு வருகிறது. அதான் கடைசி நாட்களில், அதாவது இனி நம்முடைய காலங்களிலே என்ன காரியம் நடக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, பாருங்க, அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஒரு எழுப்புதல் சபையிலே வர வேண்டும். பாருங்கள், அந்த எழுப்புதல் மூலமாகத்தான் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுவார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சியோ அந்த மாற்றங்களோ நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை எடுத்தாலும் சரி, பாருங்கள், சபை வாழ்க்கையை எடுத்தாலும் சரி, எல்லாரும் ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். இப்படி இருந்தோமா இருந்தால் கிறிஸ்து வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் அதுக்கு நாம் ஆயத்தமாகவில்லை. அதனால தான் கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளிட விரும்புகிறார். அப்போ அந்த எழுப்புதல் வருவதற்கு நாம் ஒரு காரியமாக இருக்கிறோம். பாருங்கள், முதல் வருகைக்கு யோவான் வழியை ஆயத்தப்படுத்தினார். அதே போலத்தான் கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு இன்றைக்கு சபை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த காரியத்துக்கு, மணவாளனை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கு மணவாட்டி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும், தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த ஆயத்தத்தை தான் நாம் செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தை நமக்கு தருகிறார். இந்த ஆயத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசி காலத்திலே குடும்ப தலைவர்களும் சபை தலைவர்களும் செய்ய வேண்டியது என்ன? அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். சபை என்றால் பார்த்தீங்கன்னா கட்டடம் அல்ல, பாஸ்டர் அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல, ஒவ்வொரு குடும்பங்களும் தான் சபை. அதான் எஸ்ரா 10:1 அங்கே நாங்கள் வாசிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. அப்போ சபை தான் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள், பல குடும்பங்கள் சேரும் இடம் தான் சபை. அப்போ அதனால தான் முதல் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் பலப்பட வேண்டும். குடும்பங்கள் கிறிஸ்து எதிர்பார்க்கிறபடி குடும்பங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும். அதற்கு தலையாகத்தான் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களை புருஷன்மாரை கர்த்தர் தெரிந்து கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த காரியத்தை தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னா பலப்பட்டால் தான் சபையும் பலப்படும். ஏனென்றால் அந்த குடும்பங்கள் தான் பாருங்கள் சபைக்கு சேருகிறார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அப்போ குடும்பம் பலம் இல்லாட்டால் சபையும் பலவீனப்பட்டு போயிருக்கும். அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் பலப்பட்டால் தான், கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்தால் தான் சபையும் ஐக்கியமாக இருக்கும். அப்போ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடும்ப தலைவர்களுக்கும் சபைய தலைவர்களுக்கும் கர்த்தர் விசேஷ விதமாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஸோ அதை எனக்கும் இந்த செய்தி தான் பாருங்க. அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டுமெண்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம்னா கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அப்போ கர்த்தருடைய ஆலயம் பாருங்கள் என்ன சொல்லப்படுது, அது பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பர்வதம் பார்த்தீங்கன்னா பர்வதங்களின் கொடுமுடியில், அதாவது உச்சியிலே அதை ஸ்தாபிக்கப்படுகிறது கர்த்தருடைய ஆலயம். அப்போ நானும் நீங்களும் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் நமக்குள் தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் இருந்து ஆவியானவர் பார்த்தீங்கன்னா நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போ அதனால் தான் நாம் என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கின்ற கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், அதாவது நாங்கள் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, அப்போ மலையிலே நாம் பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டிய காலத்துக்குள் வந்துவிட்டோம். என்னென்ன கடைசி காலம். அப்போ ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சபை தலைவர்களும் பாருங்கள் ஐக்கியப்பட வேண்டும். எங்கேன்ற மலையிலே. ஏனென்றால் கர்த்தருடைய பர்வதம் அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும்
எல்லா மலைகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா அது உயர்த்தப்படும். எது? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் எங்கள் மூலமாக உண்டாக்க விரும்புகிறார். பாருங்க, உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எங்கே? கண்மலை பார்த்தீங்க, எதற்கு ஓடி வருவார்கள்? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்துக்கு ஓடி வருவார்கள். ஏனென்றால் அது எங்கே இருக்கின்றால் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது, அங்கே தான் உருவாக்கப்படுகிறது. அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே தான் உருவாக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு குழந்தை தாயின் கருவிலே பாருங்க, அந்த இருட்டு தன்மையிலே அந்த பாருங்க தனிமையாக அந்த குழந்தை உருவாக்கப்படுகிறது. பாருங்க, சுத்தி வர இருட்டு அதுக்குள்ளே. ஆனால் பாருங்க, ஒரு குழந்தை அதில் உருவாகி வெளியில வரும்போது ஒரு பூர்ண உற்பத்தியான ஒரு குழந்தையாக வெளியிலே வருகிறது. பாருங்க, அதே போலத்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அவன் எங்கே அவன் உருவாக வேண்டும் என்றால் மலையிலே அவன் உருவாக வேண்டும். அந்த மலையிலே தான் பார்த்தீங்கன்னா அவன் தேவன் விரும்புகிற ஒரு ஆலயமாக அவன் மாற முடியும். அதான் நீங்க நாங்கள் பார்க்கிறோம், கடைசி நாட்களிலே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சபையும் பார்த்தீங்கன்னா பாருங்க பல ஜாதிகள் தேடி வரத்தக்க விதமான ஆலயமாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் இங்கே விரும்புகிறார். அதற்காகத்தான் மலைக்கு நீங்கள் ஏறி வாங்கல் என்று சொல்லி அங்கே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, அதான் சொல்ல பாருங்க, ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பாருங்க, ஒரு எழுப்புதல் அதில் உண்டாகும். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். பல பாஷைக்காரர் ஓடி வருவார்கள். பல ஜாதியான ஜனங்கள் ஓடி வருவார்கள். அதற்கு பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் தான் அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும். அதற்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களோடும் சபையை நடத்துகிற தலைவர்களோடும் கர்த்தர் தீர்க்கமாக இந்த நாளிலும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே தயவு செய்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களாக. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொன்ன போது அதுக்கு செவி கொடுக்கவில்லை. பார்த்தீங்கன்னா அதனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பொல்லாப்பு எதற்கு என்ன காரியத்துக்காக தீர்க்கதரிசிகள் எச்சரித்தார்களோ அந்த பொல்லாத காரியங்கள், அந்த ஆபத்து, அந்த தீங்கு அந்த ஜனங்களை மூடிக்கொண்டது. அதனால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் நாம் செவி கொடுக்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு எத்தனை பேர் நாம் செவி கொடுக்கிறோம்? ஆகவே இந்த நாளிலும் பாருங்க, கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியத்தை தான் தீர்க்க தரிசனமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் வழியா விளங்கிக் கொள்ளவன். பாருங்க, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, அப்போ அதை எங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது என்றால் மலையின் உச்சியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கள் தான் ஆலயம். ஒவ்வொரு தனிப்பட்ட பாருங்க மனிதர்கள் ஆலயமாய் காணப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் எங்கே பாருங்க கர்த்தர் விரும்பத்தக்க ஆலயமாக எப்படி எங்கே உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் கண்மலையின் மேல், அதாவது பர்வதத்து மேல் அவங்க உருவாக்கப்படுகிறார்கள். அதற்காகத்தான் நாம் பர்வதத்துக்கு நாம் போக வேண்டும். மோசேயாண்டு சொன்னார், பர்வதத்துக்கு நீ ஏறிவான்னு சொல்லி. அப்போ நாம் எத்தனை பேர் நாம் பர்வதத்துக்கு நாம் தனியாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? அந்த இடத்திலே கர்த்தர் விரும்பத்தக்க விதமான ஒரு ஆலயமாக கர்த்தர் உருவாக்குவார். அப்போ அந்த ஆலயத்தை தேடி பாருங்க சொல்லப்பட்டிருக்கின்றா எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பாருங்க, எவ்வளோ ஒரு காரியம். கடைசி காலத்திலே கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை, ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு செய்ய போகிற காரியத்தை, ஒவ்வொரு சபையிலே கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை இங்கே தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு பாருங்க எங்கே வருகிறார்கள்? கன்மலை மேலே ஸ்தாபிக்கப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். அப்போ நாம் கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு தேவனுடைய ஆலயமாக நம்மை உருவாக்குவார். ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் உருவாக்குவார். அப்போ அந்த சபையை தேடி, அந்த குடும்பத்தை தேடி பாருங்க பல ஜாதிகள் ஓடி வருவார்கள். அதான் சொல்ல, திரளான ஜனங்கள் புறப்பட்டு பாருங்க நாம் கர்த்தரின் பர்வதங்களுக்கும், எங்கேயாம் ஆலயம் எங்கே இருக்கு? கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று சொல்லி
அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, இது ஒரு எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம். அப்போ இன்றைக்கு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, புறஜாதி ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், அவர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா திரளாய் ஓடி வருகிறார்கள். எங்கே என்றால் பர்வதத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆலயத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அப்போ ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் பார்த்தீங்கன்னா விரும்பத்தக்க ஒரு ஆலயமாக கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அப்போ அந்த ஆலயத்தை தேடி பல ஜாதி ஜனங்கள் ஓடி வருவார்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஏன் அங்கே போவோம் என்று சொன்னால், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். பாருங்க, அதான் என்ன சொல்லப்படுது, அவர் தமது வழிகளை, அதாவது அவற்ற வழிகளை நமக்கு போதிப்பா. இதுவரைக்கும் நம்முடைய வழியிலே தான் நாங்கள் புறப்பட்டு போனோம், நம்முடைய வழியிலே தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம், நம்முடைய வழியிலே தான் நாம் ஜெபங்களை செய்தோம், நம்முடைய வழியிலே தான் நாம் ஊழியத்தை செய்தோம், நம்முடைய வழியிலே தான் நாம் பிரசங்கம் பண்ணினோம். ஆனால் இந்த நேரம் பார்க்கும்போது அவர் தமது வழிகளை, அப்போ அவற்ற வழியை நமக்கு சொல்லுவார், நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அப்போ ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா வாஞ்சையோடும் தாகத்தோடும், பல புறஜாதி மக்கள், தேவனை அறியாத மக்கள் வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு வருவார்கள். அந்த ஆலயம் எங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கன்மலை மேல், அதாவது கொடுமுடியில், தேவனுடைய பர்வதத்தின் கொடுமுடியிலே அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லாரும் பார்ப்பார்கள், தேவனுடைய ஆலயமாக எல்லாரும் பார்ப்பார்கள். அப்போ எல்லாரும் திரண்டு ஓடி வரும். எதற்காக என்றால் தேவன் தம்மது வழியை நமக்கு சொல்ல வேண்டும், அந்த வழியிலே நான் நடக்க வேண்டும் சொல்லி வாஞ்சோடு வருவார்கள். பாருங்க, அத்தான் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நாம் ஒவ்வொருவர் மூலமாக இப்படியான ஒரு எழுப்புதலை இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு சபையை பார்த்து, குடும்ப தலைவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆகவே நாம் எழுந்திருப்போமாக, நாம் எழுந்திருந்து நாம் மலைக்கு நாம் புறப்பட்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போமாக, கர்த்தர் விரும்பத்தக்க ஒரு ஆலயமாக நம்மை உருவாக்குவாராக, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டு அதை நாம் ஜனங்களுக்கு சொல்வோமாக. ஆகவே அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு பர்வதத்திலே நிற்கிற ஆலயமாக கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அதான் முக்கியம். இந்த கடைசி காலத்திலே ஒவ்வொரு ஜனங்களும் பார்த்தீங்கன்னா, சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரும் அவர்கிட்ட பாதையிலே நடக்க வேண்டும். அவர் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் கடந்து போக வேண்டும். அதில் போனால்தான் இந்த வருகிற ஆபத்துகளுக்கும் வருகிற இந்த பொல்லாத நாட்களிலே, இந்த பொல்லாத காலத்தில் நாம் தப்ப முடியும். அப்போ அதை நாம் தப்ப வேணும் என்றால் பாருங்க என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி, அப்போ நாம் மலைக்கு நாம் போக வேண்டும் என்ற அங்கே தான் கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அங்கே தான் கர்த்தர் தமக்கேற்ற ஒரு ஆலயமாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அப்ப அந்த ஆலயத்தை தேடித்தான் ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். அந்த நேரம் திரண்டு ஜனங்கள் வருவார்கள். எப்படி நோவாவின் பேழைக்குள் பாருங்க அந்த மிருகங்கள் ஜோடி ஜோடியாக தேடி வந்ததோ, அதே போல இந்த கடைசி காலத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாவதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் ஒவ்வொரு சபை தலைவர்களும் குடும்ப தலைவர்களும் மலைக்கு போகும்படியாக நமக்கு சொல்லுகிறார். அதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறார். அப்பா, இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியத்துக்கு நாம் வர வேண்டும். இதுவரைக்கும் நம்ம ஒரு மைண்டில் வைத்திருக்கிற ஐக்கியத்தோடு தான் கர்த்தரை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஒரு மாற்றங்களும் இல்லை, சபையிலே மாற்றங்கள் இல்லை, குடும்பங்களிலே மாற்றங்கள் இல்லை, ஏன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட மாற்றங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் நினைக்கிற அந்த ஐக்கியத்தோடு தான் நாம் கிறிஸ்துவை தேடுகிறோம், தேவனை நாம் தேடுகிறோம். அதனால தான் மாற்றத்தை பார்க்க முடியலை. பல வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பல வருஷம் பாருங்க சபை இருக்கிறது, பல வருஷம் பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் நடக்கிறது, எவ்வளோ வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனால் சபையிலே மாற்றத்தை பார்க்க முடியலை. அதே போல தான் குடும்பங்களிலும் மாற்றங்கள் பார்க்க முடியல. தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போய் வருகிறார்கள், குடும்பமாக ஊழியம் செய்கிறார்கள், பாருங்க பல காரியத்தை செய்கிறார்கள் கர்த்தருக்கு என்று சொல்லி. ஆனால் குடும்பங்களிலே பார்த்தீங்கன்றால் கர்த்தர் விரும்புகிற மாதிரி குடும்பங்கள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு பரிசுத்த சந்ததி, அது தேவபக்தி சந்ததி இன்றைக்கு உருவாக முடியாதபடி இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால் நாம் விரும்புகிற ஐக்கியத்தோடு தான் நாம் கிறிஸ்துவை நாம் தேடுகிறோம். அதனால தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எப்படியான ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இங்கே நாம்
கற்றுக்கொள்கிறோம். அப்போ இதன்படி நாம் செய்யும் போது அப்போது தான் பார்த்தீங்கன்னா சரியான ஐக்கியம் வந்து கிறிஸ்துவோடு எனக்கு உண்டாகும். அப்போ அந்த ஐக்கியம் உண்டாகும் போது அவர்கிட்ட சாயல் எனக்குள் கடந்து வரும், அவருடைய குணாதிசயங்கள் எனக்குள் கடந்து வரும், அவர் இறுதி துடிப்பை என்னாலே உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறத்தான் அவர் வந்து என் மூலமாக அவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அந்த காரியத்தை நான் செயல்படுத்தும் போது என்னுடைய குடும்பத்திலே மாற்றம் உண்டாகும். முதலாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். ஏனென்றால் மலையிலே காத்திருக்கிறபடினால் பாருங்க, மோசேயின் முகம் வந்து பிரகாசித்தது. என்றால் அவர் மலையிலே காத்திருந்தால் ஜனங்களுடைய முகம் பிரகாசிக்கவில்லை. அவர்கள் பார்த்தீங்கன்னா மலையிலே அவர் காத்திருந்தபடியினால் அவருடைய முகம்தான் பிரகாசித்தது. அப்போ அவருடைய வாழ்க்கை தான் மாற்றப்படும். அதே போலத்தான் நான் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே அந்த மலையை மேல் நான் போய் காத்திருக்கும் போது, அவருடைய சத்தியத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது முதல் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். கர்த்தர் எப்படி என்னை உருவாக்க விரும்புகிறாரோ, என்னுடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறாரோ முதல் கர்த்தர் என்னை உருவாக்குவார். அவருக்கு ஏற்ற விதமாக என்னை ஃபார்ம் பண்ணுவார். அத்த ஒரு தேவனுடைய ஆலயமாக நான் மாற முடியும். கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்திலே காணப்படும். பாருங்க, கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்திலே காணப்படுகிறபடினாலே நாங்கள் வாசித்தபடி பாருங்க, புறஜாதிகள் ஓடி வருவார்கள், அவர்கள் தாங்களாவை தேடி வருவார்கள் அந்த ஆலயத்தை தேடி. அப்போ அப்படியான ஒரு ஊழியம் தான் இப்போ நாம் செய்ய வேண்டும். ஏன்னா அது கடைசி காலம். அத்தான் நீங்கள் பார்க்குறோம் எசாயாவிலே கடைசி காலத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக அங்கே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற. இது நம்முடைய காலத்தில் நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம். அப்போ இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சபை நடத்துகிற தலைவர்களும், ஒவ்வொரு சபைகளும் பாருங்க, இந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு, மலை மேலே கட்டப்பட்ட, அதாவது கண்மலை மேல் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக மாற வேண்டும். பாருங்க எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை வடிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பாருங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். யாருடைய ஆலயம்? கர்த்தருடைய ஆலயம். இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியா நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதை நாம் மறந்து போகக்கூடாது. நம் இஷ்டத்துக்கு நாம் எதையும் செய்யக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அத்தை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதை எப்படியாம் பர்வதம் வந்து பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு, என்றால் தேவன் இருக்கிற இடத்திலே நான் உருவாக்கப்படுகிறேன். நான் ஸ்தாபிக்கப்பட்டு சொல்ல உருவாக்கப்படுகிறது அந்த இடத்திலே. அப்போ மலையிலே தான் உருவாக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்ப தலைவனும், ஒவ்வொரு சபை தலைவர்களும் அங்கே உருவாக்கப்படுவார்கள். எங்கே உருவாக்கப்படுவார்கள்? அங்கே சொல்லப்பட்டிருக்கண்டா பர்வதம், கர்த்தருடைய பர்வதம் சொல்ல, கர்த்தருடைய ஆலயமாக பர்வதம், பர்வதங்கள் கொடுமுடியிலே. அங்கே தான் நான் கர்த்தருடைய ஆலயம் உருவாக்கப்படுகிறது, ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த ஆலயத்தை தான் தேடி ஜனங்கள் வருவாங்க. பாருங்க என்ன அவங்க தான் சொல்கிறாங்க, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும். யார்? புறஜாதி மக்கள். அவங்க சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, புறஜாதி ஜனங்கள் சொல்ல, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவும் வாருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுறாருங்க, போவும் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அப்போ யாரும் கற்றுக் கொடுக்க, அவர்களாகவே சொல்கிறார்கள், நாம் கர்த்தருடைய வழியை நாம் அவர் நமக்கு போதிப்பார், அவற்றை வழியை நமக்கு போதிப்பார், அப்போ நாம் அவற்றை வழியெல்லாம் நடக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி வாஞ்சையோடு தாகத்தோடு அந்த ஆலயத்துக்கு நேராக ஓடி வருகிறார்கள். பாருங்க, ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போ எங்கே பாருங்க வெளிப்படும்? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். அப்போ அதற்காகத்தான் அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்ப தலைவனிலிருந்து புறப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அதே போலத்தான் சபையை நடத்துகிற தலைவர்கள் மூலமாக கர்த்தருடைய வசனம் வெளிப்பட வேண்டும். அப்போ நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக நாம் மாற வேண்டும். அப்போ அந்த ஆலயம் எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்தாபிக்கப்படும் என்றால் அங்கே தேவனுடைய பர்வதத்திலே அது ஸ்தாபிக்கப்படுகிறது, அங்கே உருவாக்கப்படுகிறது. இதற்காகத்தான் நாங்கள் மலைக்கு போக வேண்டும். இப்போ விளங்குதா ஏன் நான் மலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஏன் மலைக்கு கீழே நாங்கள் இருக்கலாம் தானே என்று, ஆண்டவர் தான் எங்கேயும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆனால் தனி இடங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு நாங்கள் போனோம் என்றால் அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை சும்மா கூப்பிட மாட்டார். ஏன் பாருங்கள், மோசையை பார்க்கும்போது கீழே ஆண்டவர் மோசையோட கதைச்சிருக்கலாம் தானே. ஏன் ஆண்டவர் மோசை தனியாக கூப்பிடுகிறார்? பாருங்க, எலியாவை சொல்லுகிறார், தேவனுடைய பர்வதத்துக்கு அங்கே வரும்படி சொல்லுகிறார். அப்போ பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார், அதுக்கு நம்மை தனிமைப்படுத்த விரும்புகிறார்.
பாருங்கள், அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா நம்மை உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தருடைய திட்டம். இதை நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக அவர் பாருங்கள் செயல்படுகிற அந்த விதத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால தான் தேவனுடைய பர்வதத்துக்கு நானும் நீங்களும் அங்கே நாம் போய் காத்திருக்க வேண்டும். அப்போது தான் அவர் தேவனுடைய ஆலயமாக, அதாவது அவர் விரும்புகிற ஆலயமாக கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அதை நம்மை ஸ்தாபிப்பார் அந்த இடத்திலே. அப்போ அந்த இடத்துல ஸ்தாபிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா எழுப்புதல் உருவாகும். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யும் போது முதலாவது அவங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை உருவாக்குவார்கள். அவர்கள் உருவாகும் போது அவர்களோடு சேர்ந்து அவருடைய குடும்பமும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுவார்கள். அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறும். அப்போ தேவன் எதிர்பார்க்குற குடும்பமாக அவர்கள் விளங்குவார்கள். அப்போ அந்த குடும்பங்கள் எல்லா குடும்பங்களும் சேர்ந்து சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சபையிலே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை சபையிலே காணப்படும். அப்போ அந்த சபை பாருங்க பர்வதத்திலே அந்த சபை ஸ்தாபிக்கப்படும். அதுக்கு பிறகு தான் பாருங்க சபையை தேடி அங்கே வாசித்தபடி அவர்கள் தாங்களாவே வருவார்கள். தாங்களாவே முடிவெடுத்து நாம் போவோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வருவார்கள். எதற்காக வருவார்கள் என்றால் தேவனுடைய வழியை அறிவதற்காக வருவார்கள். அந்த வழியிலே நாங்கள் போவதற்காக அவர்கள் போக வேண்டும் என்று விரும்பி அவர்கள் ஓடி வருவார்கள். அதான் அந்த எழுப்புதலுக்கு அடையாளம் கடைசி காலத்திலே. அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக ஒரு எழுப்புதல் கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார் இந்த நாட்களில். அது சீக்கிரமாக நடக்க போகிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு குடும்ப தலைவர்களையும் சபை தலைவர்களையும் கர்த்தர் சொல்லுகிறார், வாங்க பர்வதத்துக்கு நீங்கள் வாங்க என்று சொல்லி, உங்களை ஒரு ஆலயமாக நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் வந்தால்தான் கர்த்தர் உங்களை ஒரு ஆலயமாக உருவாக்குவார். அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் உருவாக்கப்படுவார்கள். அந்த குடும்பங்கள் சபைக்கு போகும்போது சபை உருவாக்கப்படும். பாருங்க, அப்போ அந்த சபையை தேடித்தான் பாருங்க நாம் வாசித்த அந்த வார்த்தையின்படி அநேகர் வருவார்கள். ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து தான் பாருங்க சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அங்கே தான் கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஏனென்றால் அது உருவாக்கப்பட்ட தேவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது அந்த இடம். அதனால தான் அந்த இடத்திலே தான் கர்த்தருடைய வார்த்தையும் வசனம் வெளிப்படும். எல்லா இடங்களுக்கும் போகும். ஒரு எழுப்புதலுக்கு பாருங்க கர்த்தர் பயன்படுத்துகிற காரியத்தை பாருங்க. அப்போ ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு கர்த்தர் இன்றைக்கு சபைகளை பயன்படுத்த விரும்புகிறார். என்ற அந்த சபையிலிருந்து தேவனாலே உருவாக்கப்பட்ட ஆலயமாகி அந்த சபையிலிருந்து பாருங்க கர்த்தருடைய வார்த்தையும் வசனமும் புறப்பட்டு போகும் எல்லா ஜனங்களுக்கும். அப்போ திரண்டு ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த மலையை மேல் இருக்கிற அந்த பர்வதத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்துக்கு பாருங்க ஜனங்கள் திரளாக ஓடி வருவார்கள். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு குடும்ப தலைவர்களையும் பார்த்து சபை நடத்துகிற தலைவர்களையும் பார்த்து கர்த்தர் வர சொல்லுகிறார், பர்வதத்துக்கு வர சொல்லுகிறார். என்றால் தேவனுடைய ஆலயமாக உருவாக்குவதற்காக கர்த்தர் அங்கே வர சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் மலைக்கு போவதற்காக உங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்க? அவர் விரும்புகிற ஐக்கியத்துக்கு எத்தனை பேர் போக விரும்புகிறீர்கள்? அப்போ அப்படியான வாஞ்சைகளோடு இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் அவர்களை உருவாக்குவார் தேவனுடைய ஆலயமாக. அத்தன் வாஞ்சைகளோடு யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த நாட்களிலே இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய எழுப்புதலுக்கு நாம் அந்த காரியத்தை செயல்படுத்துவோமாக. கர்த்தர் நம் மூலமாகத்தான் அதை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு குடும்பங்கள் மூலமாக, ஒவ்வொரு சபையின் மூலமாக கர்த்தர் இதை செய்ய விரும்புகிறார். ஒரு பேர் கிறிஸ்தவனாகவோ ஒரு பேர் சபையாக நாம் இராதபடிக்கு உண்மையாக கர்த்தருடைய சபையாக நாம் மாறுவோமாக. கர்த்தருடைய மகிமை சபையிலே காணப்படத்தக்க விதமாக இன்றைக்கு குடும்ப தலைவர்கள், சபை நடத்துகிற தலைவர்கள் நாம் மலைக்கு நாம் ஏறி போவோமாக. ஒரு தேவன் ஆலயமாக நாம் மாறுவதற்காக அந்த மலையை மேல் அந்த ஆலயத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக நாம் கடந்து போவோமாக. ஸோ அடுத்த முறை தொடர்ந்தும் இந்த காரியத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஸோ இதை கவனமாக இதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் இதை அனுப்புங்கள். ஸோ பல பேர் நாம் கேட்டு நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வோம். கர்த்தர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவோம். ஏனென்றால் அவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நானும் நீங்களும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. எவ்வளோ ஊழியத்தை செய்து எவ்வளோ காரியத்தை கர்த்தருக்கென்று நாம் செய்து கர்த்தர் நம்மை பார்த்து உங்களை நான் அறியேன், அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று சொல்லக்கூடாது.
அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ பரிதாபமாக இருக்கும்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ நாம் கர்த்தருக்கு ஓடி 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 எவ்வளோ காரியத்தை செய்து கர்த்தர் நம்மை பார்த்து உங்களை நான் அறியேன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும் அந்த வார்த்தை. ஸோ அந்த நிலைமை வராதபடிக்கு நமக்கு இப்போ கர்த்தர் சான்ஸ் தந்திருக்கிறார். கர்த்தர் இப்போ நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். பாருங்கள், நம்ம உயிர் இருக்கிறது நமக்குள்ளே, நம்முடைய இருதயம் இன்னும் அடித்து கொண்டிருக்கிறது, நம்முடைய இரத்த ஓட்டம் உடம்பெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. பாருங்கள், திடீரென்று இதெல்லாம் நிப்பாட்டப்படும், ஹார்ட் அடிக்கப்படாமல் போய்விட்டுரும். அப்போ நேரம் போய்விட்டுறது, அதுக்கு பிறகு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இப்போ தான் பார்த்திங்கன்னா நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிற தருணம். அப்போ இதுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த காரியத்தை. ஸோ முதல் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியத்தை நாம் செய்வோம், அந்த ஐக்கியத்துக்கு நாம் வருவோம். அப்போ தான் கர்த்தர் நம்மை கொண்டு, நம்முடைய சபையை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். ஸோ ஆகவே கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த முறைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.